ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், அடியார்கள், ஜீயசாமிகள் தாமரை திருவிழே சரணம். ஸ்ரீ ரங்கநாயகி தாயார் சமேத ஸ்ரீரங்கா தாமரை திருவிழே சரணம். ஆண்டாள் தாயார் திருவடிகளே சரணம். கண்ணன் கடலிலே சரணம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் வஸ்து. இன்னைக்கு 15வது பாசுரத்தை அனுபவிக்க போகிறோம். இது ரொம்பவே வசதியான பாசுரம். நம்மளுடைய வைஷ்ணவ தத்துவத்தை இதில் அப்படியே எடுத்து புரிஞ்சு கொடுத்துருக்கா ஆண்டாள் நாச்சியார். முதல்ல தனியன் அனுசந்தானம், பாடல் அனுசந்தானம், அப்புறம் அர்த்த விசேஷங்களை பார்க்கலாம். ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம व्यामोहदस्तदितराणि त्रिनाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयेक सिन्धोः रामानुजस्य सर्वं शरणं प्रपद्ये माता पिता युवदयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आदस्तनगत बहुगुणाभिरामं श्रीमत्तदङ्ग्रीगुणं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्य महातद पट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगी वाहान् भक्ताङ्गिरियेणो हरहारयदीनमेषात् श्रीमत्पदाकुसमुनिन् प्रणतोऽस्मि नित्यम् नीलास्तुङ्ग स्तनगिरितडी सुप्तमुक्तोक्ये कृष्णं पारात्यं स्वं सृदि सदा शिरसिद्धम् अध्यापयन्ति सुशिष्टायां सुदीर्घिकलितं या बलाकृत भुङ्क्ते गोदादस्य नम इदमिदं भूव एवास्तु भूयः அன்னம் வயல் ஆண்டாள் அரங்கற்கு பன்னும் திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நல்ல பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வலையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்ற விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்லது. வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதோ வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே வல்லீர்கள் நீங்களே நானேதானாயிருக ஒல்லை நீ போராய் உனக்கென்ன வேறுடமை ஒல்லை நீ போராய் உனக்கென்ன வேறுடனே எல்லாரும் போந்தாரோ எல்லாரும் போந்தாரோ போந்தார் எண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்று அழிக்க வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்று அழிக்க வல்லானவனை வல்லானவனை மாயனை பாடு ஓம் என்பவாய். இந்த பாசுரம் நம்ம எல்லாருக்கும் கவனமாக கேட்டு அனுபவித்து அர்த்தத்தை வாங்கிட்டு அதுபடி நடக்க வேண்டிய ஒரு பாசம். இதை எழுப்புறதுல கடைசி பாசமாக இருந்தாலும் நிறைய அர்த்தங்களை இதில் தாயார் சொல்லியிருக்காங்க. எல்லே அப்படின்னா ஒருத்தரை ரொம்ப செல்லமாக கோச்சிக்கிறது அப்படின்னா எல்லை. ஒரு மாதிரி இகழ்ச்சியாக பேசுறது. இதெல்லாம் திருநெல்வேலி பக்கத்துலலாம் இந்த வார்த்தை தான் ரொம்ப ஜாஸ்தியாக இது பண்ணுவான். இனிமையான கிளி போன்றவளே, எல்லே இளம் கிளியே, இவ்வளவு நேரமாகியும் தூங்குறையா? குணவதிகளே,
ஆரவாரம் பண்ணி அழையாது இருங்கள். எல்லாரும் இந்த மாதிரி சத்தம் போட்டு என்ன கூப்பிடாதங்கோ, நானே வரேன் அப்படின்னு சொல்லி உள்ளேருந்து இருக்கிறவ சொல்கிறேன். வல்லவளான உன்னுடைய சாமர்த்தியமான மொழிகளை உன் வாயிலேருந்து கேட்டோம். என்ன கேட்டோம்? உன் நேற்றுக்கே என்ன சொல்லிட்டு போன? நானே முன்னால் நின்று உங்களெல்லாம் எழுப்பி கூட்டிட்டு வரேன்னு சொல்லி ரொம்ப சாமர்த்தியமான பேச்சை நேற்றுக்கே பேசினேன். அந்த மாதிரி பேசினவோ இன்னைக்கு என்ன பண்ணுற? இதோ பட்சமே வரப்போகிறது, பொழுதே விடிஞ்சிட போகிறது, அந்த நேரத்தில் கூட நீ இன்னும் தூங்கலான்னு இருக்கியே, சீக்கிரமாக வா அப்படின்னு சொல்கிறேன். உனக்கு அப்போ உங்கள் சொல்கிறா, உனக்கு மட்டுமாக வேற எதை உடையவளாக இருக்கிறது. வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதம், வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக. இந்த 2 வரி தான் உயிர் மூச்சான வரிகள் இந்த பாசுரத்தில். வல்லீர்கள் நீங்களே நாம் ஆயிடுக. தோழிகள் அளவுமே வந்து விட்டாளா? எல்லாரும் போந்தாரோ? போந்து எண்ணிக்கொள்வா, நீயே வந்து எண்ணி பார்த்துக்கோ. எதுக்கு வரணும் அப்படின்னா, வலிய யானையை கொன்றவன் விரோதிகளை விரோதம் இல்லாதபடி செய்ய வல்லவன். நம்ம தப்பு பண்ணோம்னா நம்மளை அப்படியே ஒதுக்கிட மாட்டோம். பகவான் நம்மளுக்கு சான்ஸ் நிறைய கொடுப்பான். பெரியவாளெல்லாம் நம்மளோட பழக விடுவான். நம்ம பண்ணுறது தப்புங்கிறத எடுத்து சொல்ல வைப்பான். அந்த சொல்கிறத நம்ம ஒரு நாளாவது மனசில் வாங்கிட்டோம்னா அதுபடி நம்ம வளர்க்க ஆரம்பிச்சிடுவோம். அந்த மாதிரி விரோதம் இல்லாதபடி செய்ய வல்லம்னால அந்த கண்ணனை பாடத்துக்கு வா அப்படிங்கிறார். திவ்ய பிரபந்தங்களில் கோதை பிராட்டின் பிரபந்தம் சிறந்தது. அதிலும் திருப்பாவை, அதிலும் இந்த பாட்டு உயர்ந்தது. அடியன் அதுதான் முன்னாலே உங்களுக்கு விண்ணப்பிச்சேன். அந்த திவ்ய பிரபந்தத்திலேயே அவளுடைய பாது வேதம் அனைத்துக்கும் வித்து அவள் சொன்ன வார்த்தைகள் அவ்வளோ வசதியான அர்த்தங்களை கொண்டது. உபனிஷத்தை பிழிஞ்சு கொடுத்துருக்கா, கீதையை பிழிஞ்சு கொடுத்துருக்கா, ஆச்சாரியன் அனுபவங்களை அத்தனையும் பிழிஞ்சு கொடுத்துருக்கா தாயார். எளிமையான தமிழ் வார்த்தையில கொடுத்துருக்கா. அப்பேற்பட்ட திருப்பாவையிலையும் இந்த பாட்டு ரொம்ப வசந்தது. இதிலும் நானே தான் ஆயிடுக என்பது சால சிறந்தது. திருப்பாவை ஆகிறது இந்த பாட்டே. திருப்பாவையிலும் திருப்பாவை இந்த பாசுரம் நானே தான் ஆயிடுக என்னும் சாரம். இதை இன்னைக்கு கொஞ்சம் விவரமாகவே நல்லா அனுபவிப்போம். சம்ஸ்கிருத வேதாந்தத்தில் சொல்லப்படுகிற உயர்ந்த ரகசியத்தை பராசரர் முதலிய மகரிஷிகள் தங்கள் பிரபந்தம் வாயிலாக உபதேசம் பண்ணுறார். அவள்லாம் அதை நன்னா நம்ம அறியணும், நம்மளுக்கு அறிஞ்சுக்கணும். அதெல்லாம் வடமொழி. அதோட அதை அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் அர்த்தம் புரிஞ்சு மனசில் இது பண்ணிக்க விடுது. அதனால் ஆழ்வார்கள்லாம் அதை என்ன பண்ணுறா, அப்படியே செஞ்சொல் கவிகளாக எல்லாருக்கும் நம்மளுக்கு புரிய முடியாது அந்த தூய தமிழில் தீம் சுவைகளாக தேனால் இனிக்கக்கூடிய அந்த வார்த்தைகளால் நம்மளுக்கு எடுத்து சொல்கிறார். மதுர கவி முதலான சம்பிரதாய பரம்பரையில் நாதமணிக்கு உபகரித்தவர் ஆழ்வார். அந்த மதுரகவி வம்சத்தில் வந்த ஒருத்தரால் நாதமுனிகளுக்கும் பிரத்யட்சமானவர் நம்மாழ்வார். உங்களுடைய 1000 பாசம் வேணும்னு கேட்டார். 4000 தரேன்னு சொல்லி நம்மாழ்வார் நாதமுனிகளுக்கு கொடுத்தார். அயர்வு அரும் அமரர்கள் அதிபதி எவன் அவன் உயர்வர உயர்நலம் எடுத்த பாசுரம் நம்மாழ்வார்க்கு. அதை எடுத்த உடனே என்ன சொல்றாருன்னா, அந்த உயர்வர உயர்நலம் எதனால் உடையவனாக்க அயர்வு அரும் அமரர்கள் அவர்களுக்கு இமைக்க மாட்டான், கண் இமைக்க மாட்டான். அயர்வு அரும் அந்த துக்கங்களும் ஜாஸ்தி அவள் கிடையாது. அப்பேற்பட்ட அமரர்களுக்கும் இவன் தான் தலைவன் அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறான். ஸ்மிருதி இதிகாசங்களை காட்டிலும் வேதம் சிறந்தது. அதிலும் பிரணவம் சிறந்தது. பிரணவத்தை உச்சரிக்கிறதுக்கு ஒரு முறை இருக்குது, அதில் தான் உச்சரிக்கணும். அதையும் பெரியாழ்வார் நம்மளுக்கு எத்தனையோ எதுவதில் எடுத்துக்காட்டார். 3 எழுத்து, அதன் பெயரால் 3 எழுத்தாக்கி 3 மாத்திரை உள்வாங்கி அப்படியெல்லாம் பெரியவாழ்வார் நம்மளுக்கு எடுத்துக்காட்டுறார். அந்த பிரணவம் வசந்தது. அதிலும் அகாரம் சிறந்தது. அந்த பிரணவத்தில் அந்த ஆ உ மா, அதில் அகாரம் தான் பெருமான். அந்த அகாரம் சிறந்தது. காவியங்களை காட்டிலும் நாடகம் சிறந்தது. நாடகங்களிலும் சாகுந்தலம் சிறந்தது. அதிலும் 4வது அங்கம், அதிலும் 4 ஸ்லோகம் சிறந்தவை என்று பெரியவர்கள் கருத்து.
அதுபோல் திருப்பாவையிலும் நானே தான் ஆயிடுக அப்படிங்கிறது சால சிறந்த வார்த்தைகள். அது இந்த பாசுரம் புக்தி பிரயுக்தி மூலமாக அமைந்திருக்கிறது. அதாவது ஒருவர் சொல்வது பிறர் பதில் சொல்வது என்ற வகையில் உள்ள இருக்கிறவங்களும் பதில் பேசுறா. இத்தனை நாளா எல்லாரும் உள்ள தூங்கிட்டு இருந்தா, ஏன் தூங்கிட்டு இருக்கன்னு எழுப்பிட்டு இருந்தா. இவன் தூங்கல, உள்ளுக்குள்ள இருக்காளே தவிர தூங்காததான் இருக்கா. பதிலுக்கு பதில் பேசுறா. இவ சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் அவ பதில் பேசுறா. அந்த நாடக வகையில இந்த பாசுரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்றான். இந்த பாசுரத்தை இது பண்ண செய்யும் பிராட்டிக்கும் பார்வதிக்கும் ஏற்பட்ட ஒரு சம்பவத்தை பெரிவாள்லாம் எடுத்து சொல்றான். இந்த பிரபந்தத்துல தோழிகளுக்கு அமைந்த பாசுரம் 10 பெண் பிள்ளைகளுக்கும் விழிப்பு ஏற்பட்டது. அத்வைத மதத்தில் தாமக தசமக துவமசி என்பது போல் இது அமைந்திருக்கிறது. 11 ஆற்றை கடந்தனர், எல்லோரும் வந்துவிட்டார்களா என்று எண்ணி பார்த்தனர். ஒவ்வொருவரும் தன்னை விட்டு மற்றவர்களை எண்ணினார்கள். இது அந்த படம் மூடன் கதையிலெல்லாம் இது சொல்வார். 10 பேர் இது பண்ணப்போ ஆச்சாரியன் சொல்கிறாங்க, 10 பேரும் கரை ஏறிட்டீங்களா, நதியை விட்டு கரை ஏறிட்டீங்களான்னு கேட்பான். அப்போது இவ எல்லாரும் எண்ணி பாரு அப்படின்னாக்க எல்லாரும் தன்னை விட்டுட்டு மீறி பேரெல்லாம் எண்ணி பார்த்துட்டு ஒருத்தர் குறையிறானே சொல்லிட்டு இருக்காளாம். அதை பார்த்த ஒரு வழிபாக்க பக்கத்தில் வந்து ஏன்பா ஒன்றை எண்ணிக்காத நீ எண்ணினியானே எப்படிப்பா உனக்கு கணக்கு சரியாக வரும்னு சொன்னப்போ அப்போது அவெல்லாம் வெக்கப்பட்டு தலை குனிஞ்சாளாம். அதுதான் தமக துவசக என்று சொன்னாராம். உடனே அவருக்கு விழிப்பு ஏற்பட்டது. அந்த எண்ணினவாழ் அத்தனை பேருக்கும் அப்போதான் ஞானம் வந்துதான். அதனால் அஜ்ஞானம் நீங்கிட்டு இங்கும் தூக்கம் ஆகிற அஜ்ஞானத்தில் இருந்து விழிப்பு ஏற்படுகிறது அப்படிங்கிறத சொல்கிறான். எல்லே அப்படின்னா இது பரிகாச சொல். ரொம்ப செல்லமாகவும் கூப்பிடுறதா எடுத்துக்கலாம், ரொம்ப கோபமாகவும் கூப்பிடுறதாகவும் இந்த வார்த்தையை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். சோழ நாட்டில் எல்லே என்று சொல்வது ரொம்பவே வசதியான ஒரு வார்த்தை. அவள் ரொம்ப செல்லமாக குழந்தைய கூப்பிடுறதுனால எல்லேன்னு தான் கூப்பிடுவான். யாரையா திட்டதா கோபமாக சொன்னாலும் எல்லே அப்படின்னு தான் சொல்லுவான். அந்த துவனி தான் மாறும். அந்த எல்லே அப்படின்னு சொன்னாக்க குழந்தைய செல்லமாக கூப்பிடுறான், எல்லே அப்படின்னு சொன்னாக்கா அவள் திட்டுறான்னு அர்த்தம். இளம் கிளியே முன் பாசத்தில் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தனம் கையனை பாடையிலன்னு சொன்னான். இங்கே இந்த பெண்ணும் அப்படியே பாடக்கூடியவோ, அவளுடைய கான ரசத்தில் மோகம் கொண்ட பெண்கள் இங்கே வந்து எல்லே இளம் கிளியே அப்படின்னு சொல்லி அழைக்கிறான். இந்த இடத்துல செல்லமாக கூப்பிடுறத தான் நம்ம எடுத்துக்கணும். கண்ணன் ஆயர்பாடியில் குழல் ஒதின போது அதில் மயக்கம் ஒன்ற யார்தான் கலங்காதவர்கள்? பெரியாழ்வார் சொல்கிறார், தேனுகன் பிளம்பன் கரும் சிறுக்கன் குழல் ஊதின போது ஆடல் பாடல் இவை மாறினர் தாமே. அத அவன் தேனுகன், அவன் பிளம்பன், அவன் எல்லாத்துக்கும் வசதியானவன். அவன் வந்து கரும் சிறுக்கன், கருப்பாக இருக்கிற சின்னவன். அவன் குழல் ஊதின போது அந்த ஆடல் பாடல் இதெல்லாம் ரம்பையும் ஊர்வசியும் மேலே இருக்கிறவா தன்னுடைய ஆடுறதையும் பாடுறதையும் விட்டுட்டு அப்படியே பிரமிச்சு போய் நின்னாலாம். முன் நரசிங்கம் அது ஆகி மதுசூதனன் வாயில் குழலின் ஓசை செவியில் பற்றி வாங்க தும்புருவோடு நாரதரும் தம் தம் வீணை மறந்து அப்படின்னு சொல்லி பெரியாழ்வார் சொன்னான். முன்னாடி நரசிங்கமாக அவதரிச்சானே அவன் இப்போ இந்த கண்ணனா வந்து அவன் வாயில் மதுரமான அந்த குழலை வச்சு அவன் ஊதுற போது நாரதர் தும்புரு எல்லாரும் அவளுடைய வீணையெல்லாம் இனிமேல் தொடமாட்டோம், ஏன்னா இந்த கீதத்துக்கு வசதி வேற ஒன்றுமே இல்லைங்கிற அளவுக்கு சொன்னாலும் அதை தான் இந்த இடத்துல சொல்கிறான். இங்க ஒரு ரசமான கதையை எடுத்து சொல்கிறான். கிருஷ்ணன் வேணுகானம் செய்யும் போது வீணையை வாசித்து கொண்டு நாரதர் வந்தார். இதை பார்த்த கிருஷ்ணனுக்கு அவருடைய வீணையை வாங்கி தான் வாசிக்க வேண்டும் என்று அவர் கையில் இருந்து அபகரித்தார். இது சிறிது பரிகாசம் செய்ய வேண்டும் என்று எண்ணி அவரது வீணை நரம்பை அறுத்துவிட்டான் கண்ணன். இதனால் துயருற்ற நாரதர் ஐயோ என்று கதற, கண்ணன் கவலைப்பட வேண்டாம், இதை காட்டிலும் ஒலிமிக்க சுவை கொடுக்கும் நரம்பை நான் தயாரிக்கிறேன் என்று சொல்லி அவருடைய தாடியில் இருக்கும் முடியை பிடுங்கி வீணையில் சேர்த்து வாசிக்க ஆரம்பித்தார். வேணுகானத்தை விட மிக அற்புதமான அமைந்தது அந்த வீணையின் நாதம். இதை கேட்ட வீணை வாசிப்பவர் அனைவரும் வந்து சேர்ந்தனர். கிருஷ்ணன் அவர்களை பார்த்து, என்னுடைய திறமையால் வந்தது அல்ல, என்னை எப்போதும் நினைச்சுட்டே இருக்கிற நாரதனுடைய தாடியில் இருக்கிற
அவர்கள் அந்த நரம்பு முடியாததான் இந்த பகவானை எப்போ பாரு நினச்சிட்டே இருந்தால் நம்மளுக்கு எப்பேற்பட்ட சக்தியெல்லாம் கிடைக்குங்கிறதுக்கோசரம் இந்த உதாரணமாக இந்த கதையை நம்மளுக்கு எடுத்து சொல்கிறேன். ஸ்ரீரங்கத்தில் சந்திரபுஷ்கரணி கரையில் இருக்கிற புன்னை மரம் வைகுண்ட லோகத்தில் இருக்கும் புன்னை மரத்தை விட செழிப்பாக அமைந்து இருக்கிறது. ஸ்ரீரங்கத்தில் ஏன் அப்படி இருக்குனாக்க, ஆழ்வார்களுடைய ஸ்ரீசுக்திகளான் திருவாய்மொழி பிரபந்தங்களை சீர்ந்து கானத்துடன் பாடுகிறார்கள். அங்கே இருக்கிறவெல்லாம் அந்த கானத்தோட பாடல்களை பாடுறது எல்லா ஆழ்வார்களும் அதான் கேட்டுக்கலாம். விளையில்லாத பாடுங்க, ராகத்தோட பாடுங்க. ஏன்னா நாதந்திகள் அதுக்கு ராகம், தாளம், நாட்டியம் எல்லாத்தையும் அமைச்சு கொடுத்து இந்தந்த ராகத்தில் இப்படி இப்படி பாடணுங்கிற வழிமுறையெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கா. அதை கொஞ்சம் நம்மளுக்கு இன்னும் அந்த அளவுக்கு நம்ம முன்னேறதுனாலும் அந்த மாதிரி பாடுவாளுடைய அந்த கானத்தை கேட்டு நம்ம இன்புறலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். சுவாமி தேசிகன் தன்னை கிளி என்றே கூறுகிறார். தேவராஜனே, நீ பாடத்தை சிக்ஷித்து கொடுத்தார். நீ சொல்வதையே நான் திரும்பி சொல்கிறேன். சிக்ஷனான உனக்கு என்னுடைய வார்த்தை ஆனந்தத்தை கொடுக்கும். சொன்னதே சொல்லும் கிளிப்பிழை. பகவான் சொல்ல சொல்ல அதனுடைய வார்த்தையை தான் நான் சொல்கிறேன். அடியேனா அதான் சொல்கிறேன். என் முன்னால் இருந்துட்டு அந்த சீனிவாசனும் லக்ஷ்மி நரசிம்மனும் எதை என்னை சொல்கிறானோ அதை தான் உங்களுக்கெல்லாம் எடுத்து சொல்கிறேன். ஆண்டாள் நாச்சியார் திருவழியில் கூட்டிலிருந்து கிளி எப்பவும் கோவிந்தா கோவிந்தா என்று அழைக்கும் என்கிறார். இன்னமுதும் ஊட்டியே இங்கே வா பைங்கிளியே என்று தனியனையும் நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி பெண்ணே, நீ பாடுவதிலும் பேசுவதிலும் கிளிக்கு ஒப்பானவள். வயதில் உனக்கு சமமாக கிளி ஆகாது, இருந்தாலும் அதனுடைய இளமை, அந்த கிளியினுடைய அழகு, அந்த குரல் வளம் எல்லாம் உனக்கு இருக்குது அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறான். கோல சுரிசல்வம் மாயன் செவ்வாயின் குணம் வினமும் சீலத்தனன் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளி நாடு செழுங்கடல் மேலே மாலை தொட தென் அரங்கத்தையும் மதிப்புடைய சோலை கிளி என்று ஆண்டாளே கிளி என்று சொல்வது உண்டு. சம்ஸ்கிருதத்திலும் சியாமாமம் லீலாசுகம் கிருததீயக சமுதாகரந்தி என்றும் சொல்வது உண்டு. முளை கதிரை குறுங்குடியுள் முகிலை மூவாத மூவுலகம் கடந்தப்பால் முதலாய் நின்ற வெக்காவில் திருமாலை பாட கேட்டு வளர்ந்ததனால் பயன் பெற்றேன் வருக என்று மடம் கிளியை கைகூப்பி வணங்கினாளே. இந்த இடத்துலலாம் போய் அவனை பாடினதுனால எனக்கு ஒரு பேர் கிடச்சிருக்கு, எனக்கு ஒரு இது பண்ணியிருக்கு. அந்த மாதிரி அந்த மடம் கிளியை அவளை போய் பார்த்து பேசியிருக்காளே, அவளை நான் கைகூப்பி வணங்கினேன்னு சொல்லி ஆழ்வார் சொல்கிறார். ராமபிரானும் மன்யே பிரதித்தி விசிஷ்டாசக சுகபாரம் அரே தசக என்று தன்னை கிளியாக, ராமபிரானும் தன்னையே கிளியாக சொல்கிறான். லீலா சபுன்மிக என்றும் நீரோட தான் நிபதஸ்தி என்றும் தன்னை கிளியாக பேசிக்கொண்டான். அதே மாதிரி தளிர் நிறத்தன் குறைவு இல்லாத தனிச்செறியில் விளம்பு உற்ற கிழிமொழியார் காரணமாக சீத்தைய கிளிமொழியாள் அப்படின்னு சொல்லி அந்த கிளிமொழியாங்கிற ஒரு அடைப்புக்குறி, அந்த ஒரு பட்ட பேர் சீதைக்கு தான் அப்படிங்கிறத நிறைய பேர்வாக எடுத்து சொல்கிறாங்க. என் பிழை கோட்பது போல என் பிழைக்கும் இளம் கிளியே, இந்த மாதிரி நிறைய அந்த கிளிங்கிற ஒரு வார்த்தைக்கு நிறைய அர்த்த விசேஷங்கள் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு கதையும் முதல் பாட்டில் எழுப்ப செய்யும் பெண்ணை நானாதாய் நாவு உடையா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவளை இன்னும் ஒரு கதை, இவர் தூங்கலைங்கிறது இவள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஏன்னா இவ தான் பதில் பேசிட்டு இருக்காளே. அப்படியும் ஏன் இன்னும் உறங்குதியோனாக்க, உள்ளேயே ஏன் இருக்க, ஏன் கோஷ்டியில் சேர்ந்துக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மாசுடை உடம்போடு தலை உதறி வாய்ப்புறம் விடுத்து ஒருபோதும் உண்டு அப்படின்னு சொல்லி ஆண்டாள் நாச்சியார் சொல்கிறார். மாசூர உடம்பு உதறி அப்படின்னாக்க இந்த உடம்புல இருக்கிற மன அழுக்கெல்லாம் போகிறதுக்கு உடம்பு நல்லா குளிச்சுட்டு, மாசுர உடம்பு வாய்ப்புறம் விடுத்து காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் ஒன்றுமே சாப்பிடாத பகவான் நாமத்தையே சொல்லி சொல்லி சொன்னால் அந்த வாயெல்லாம் வெளுப்பாக இருக்குமா. அன்றைக்கி வெத்தலை பாக்கம் விரத தண்ணிக்கே வெத்தலை பாக்கம் போட்டுக்க மாட்டோம், அதனால் வாய்ப்புறம் வெளுத்து இருக்குமா. ஒரு போதும் உண்டு. முதல் நாள் இன்னைக்கு ஏகாதசின்னாக்க நேற்றுக்கு ராத்திரியே ஒரு பொழுது தான் சாப்பிட்டுக்கணும்.
நேற்று ராத்திரியிலேருந்து சாப்பிடாத இருக்கணும். அதுதான் ஏகாதசி விரதத்தினுடைய விரதம். இனிமேல் நாளை காத்தால் துவாதசி அன்னைக்கு பாரணம் பண்ணுறது தான் ஏகாதசியினுடைய விரதம். விரதத்தினுடைய பலன்களை சொல்லலாம். கங்குலும் பகலும் கண் துயில் அறியார் கண்ணநீர் கைகளால் இறைக்கும். கங்குலும் பகலும், கங்குல்னா ராத்திரி, பகல்னா பகல். அந்த கங்குல்லையும் பகலும் கண் துயில் அறியாள். ராத்திரியும் தூங்க மாட்டேங்கிறான், பகல்லையும் தூங்க மாட்டேங்கிறான். கண்ணநீர் கைகளால் இறைக்கும். கண்ணில் கொட்டுற தண்ணியை கையால் அப்படியே இந்த ஆற்றுல ஓடுற தண்ணி மாதிரி இறைச்சி விட்றாளாம். அந்த அளவுக்கு கண்ணன் மேலே அப்படியோ ஒரு ஆத்மார்த்தமான பக்தியில் இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போ உள்ளேருந்து இருக்கிறவோ சொல்கிறான், சில் என்று அழையன்மே. அப்படி உள்ளே இருக்கிறாவோ வெளியில் இருக்கிற காட்டிலும் அதை தாங்க முடியாத சில் என்று எரிஞ்சு விடுறாளே அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்தை விட்டு எழுந்துடு என்று இவர்கள் சொன்னது இவளுக்கு ஏன் பொருந்த முடியாதபடி கோபத்தை காரணமாயிட்டிருந்தால் இவள் உண்மையில் தூங்கவில்லை. தூங்குறவளா இருந்தாக்க என்னென்னமோ சொல்லி எழுப்பிடலாம். இவர் தூங்காது அப்படியும் வெளியில் வராத இருக்காளே அப்படிங்கிறதுக்கோசரம் அந்த சில்லென்று அழையன்மீன் அப்படின்னு சொல்கிறாங்க. நங்கை மீன் இப்படி நான் சொன்னதும் வெளியில் உள்ளவர்களுக்கு சினம் வந்துவிடுமோ என்று எண்ணி மரியாதை காட்ட ஆரம்பிக்கிறார். இதெல்லாம் தான் உண்மையான சாரம். சில்லென்று அழைமீன் சொல்லிட்டா வெளியில் இருக்கிறவாளை. அது பெரிய தப்புங்கிறது இவளுக்கு தெரியுது. தெரிஞ்ச உடனே சொல்கிறா. அவள் என்ன சொல்கிறா, நங்கை மீன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ரொம்ப வசதியாக சொல்கிறான். வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயிடும். நங்கை மீன் அவளை சொன்ன உடனே அவள் கொஞ்சம் இறங்கிட்டான். இறங்கி வந்துட்டு வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயிடும். குற்றத்தை பண்ணிட்ட அதனால் பழியை ஏன் மேலே போடுறையே, நாங்கள் அதை செய்யலை என்று திறமையாய் பேசும் சக்தி உள்ளவள் நீ. பல்லாயிரவர் இவ்வூரின் பிள்ளைகள் தீமைகள் செய்வார், ஆயர்பாடியில் மற்ற பிள்ளைகள் குற்றம் செய்வார்களாம். எல்லா பசங்களும் பண்ணிட்டு ஏன்னா கண்ணை ஒருத்தந்தான் இடிச்சவாங்க. எல்லாரும் எல்லா தப்பையும் மட்டும் கண்ணன் தான் பட்டான்னு காட்டிடுவாளாம். அதனால கண்ணன் தான் செய்தான்னு அந்த மாதிரி ஓ மேலே தப்பு வச்சுட்டு எங்களை பார்த்து சொல்றியே அப்படிங்கிறான். இவர் கட்டு உரை, உறவு அற்ற சொல் அல்லது பல அர்த்தங்களை சொல்ற சொல். இந்த விஷயம் முன்பே பிற சொல்ல தெரிந்து உள்ளோம், உன் மூலமாக அறிந்துக்கிறோம். கட்டு உரை, கட்டுரைனா தெரிஞ்சு சொல்லு, தெரிஞ்சதை சொல்லு, எப்படி சொல்லணுமோ அதை சொல்லு, அதுதான் கட்டு உரை. வல்லீர்கள் நீங்களே, உள்ளிருக்கும் பெண் கூறுவது இது. பெண்களே, நீங்கள் இந்த மாதிரி நினைக்க வேண்டும். கிருஷ்ண அனுபவம் கடலில் ஆழ்ந்து இருக்கிறாள் இந்த பெண். எனவே நமது பேச்சு இவளுக்கு அகசியமாக இருக்கிறது என்று எண்ணி சந்தோஷப்பட வேண்டும். நீங்கள் அதை விட்டு நிஷ்டூரமாக பேசுவதால் நீங்களே வந்தீர்கள். ஆகையால் என்னை எல்லே என்று நிந்தித்தீர்கள், கிளியே என்று பரிகரித்தீர்கள். கடினமாச்சு பேச்சு உங்களுடையதான், நான் அப்படி பேசவில்லை அப்படின்னு சொல்லி உள்ள இருக்கிறவோ சொல்கிறான். அப்போ நானே தான் ஆயிடுக. திருப்பாவையில் இதுதான் ரொம்ப சாரமான வார்த்தைன்னா, ஒரு மனிதன் தான் இருக்க வேண்டிய நிலையை இது காட்டுகிறது. அடக்கம் என்பது உயர்ந்த குணம். அது பிறர் நம்மை காரணம் இருந்தோ இல்லாமலோ தூஷித்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதுதான் மனித தன்மை. ஒரு கன்னத்தில் அடித்தா மறு கன்னத்தை காட்ட வேண்டும் என்று சொல்ல. ஒரு பாகவதர் கடூரமான சொல்லை சொன்னால் அதை கேட்டு வணக்கத்துடன் பொறுமையுடன் பேசுபவன் தான் வைஷ்ணவன். இல்லாத குற்றத்தை சுமத்தினால் இல்லை என்று சொல்லாமல் அங்கீகரிக்க வேண்டும் அப்படிங்கிறதான் சொல்கிறார். இதில் கொஞ்சம் விவரம், இந்த வைஷ்ணவ தத்துவத்துக்கோசரம் இந்த பாசுரத்தினால இதனுடைய விவரங்களை மட்டும் கொஞ்சம் நிறையாவே பார்க்கலாம். பராசரப்பட்ட ஆச்சாரிக்கிட்ட ஒரு பிரம்மச்சாரி தனது கல்யாணத்துக்கோசரம் பணம் கேட்டாராம். அவசியம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு காலப்போக்கில் அப்படியே மறந்து போயிட்டார் பராசரப்பட்டார். இவர் கொடுக்கல என்ற காரணத்தால் பிரம்மச்சாரிக்கு கோபம் வந்துட்டான். கோபம் வந்து அரங்கன் கோயிலில் ஒரு சமயம் இந்த ஆச்சாரியர் மங்களாசாமியம் செய்யும்போது தன்னை மிக தாழ்ந்தவன் என்று எண்ணி அமர் யாதக க்ஷீத்ரக என்று ஆழவத்தாருடைய சோத்திரத்தில் ஸ்லோகத்தை அனுசந்திக்கிறோம். அப்போ அந்த சமயம் அந்த பிரம்மச்சாரி வந்திருந்தான். இதை கேட்டு இந்த ஸ்லோகம் இவருக்கு தகும் என்று சொன்னான். இதை செவியுற்ற ஆச்சாரியர் தன் கழுத்தில் அணிந்திருந்த நவரத்ன மாலை எடுத்து அவன் கழுத்தில் போட்டு, நீ எனக்கு பெரிய உபகாரம் பண்ணின, இதை உனக்கு சன்மானமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அமர்யாதக க்ஷத்ரக அப்படின்னா நான் தப்பு பண்ணிட்டேன்,
நான் பண்ணின தப்பை, நான் பண்ணாத தப்பை கூட பண்ணினேன்னு சொன்னால் என்னை மன்னிச்சுக்கோங்கிறது தான் அர்த்தம் அதுக்கு. அதை இவன் பண்ணின தப்பு பண்ணாத தப்பு ரெண்டுத்தையும் அவர் சொன்னதுனால, அவர் சொன்னது சரின்னு அவன் சொன்னதுனால என்ன உணர வச்ச, நான் பண்ணின தப்பு பண்ணாத தப்பை என்னை உணர வச்சப்பா, அதனால் இதை சன்மானமாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாராம். அப்போ எல்லாரும் இது என்ன அப்படின்னு சொன்னப்போ அப்போ பட்டர் சொல்கிறாங்க, நான் எம்பெருமானிடம் பல குற்றங்களை செய்திருக்கிறேன் என்று சொன்னேன். எம்பெருமான் அதை மறுத்தார். நான் எவ்வளவு விண்ணப்பித்தும் நீ குற்றவாளி என்பதை சாட்சியுடன் நிரூபிக்க வேண்டும் என்றார். பெருமாளுக்கும் இவருக்கும் சாட்சி, நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன்னு நம்ம பெருமாள்கிட்ட இது பண்ணுறோம். நீ தப்பே பண்ணலைன்னு பெருமாளை சொன்னாக்க, இல்லை சாட்சியோட நிரூபி அப்படின்னு சொல்லி பெருமாள் சொன்னப்போ இந்த பிரம்மச்சாரி கேட்டார். இவர் கேட்டப்போ நான் மறந்து போயிட்டாலும் நான் பண்ணினது தப்பு தான், அவனுக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாதது என்னுடைய தப்பு, அதனால் நான் இது சாட்சியாக சொல்கிறேன், நான் பண்ணின தப்பு இதுக்கோசரம் என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி சொன்னாலாம். நான் அபராதி என்று சொல்வதற்கு சாட்சியாக கிடைப்பார் என்று கலங்கி நின்றேன். அந்த சமயம் இந்த பிரம்மச்சாரி தகுந்த உபகாரம் செய்தவன் போல் ஆனால் இதிலிருந்து குற்றம் செய்யாவிட்டாலும் குற்றவாளி என்று சொன்னால் அங்கீகரிக்க வேண்டும். இதுதான் நானே தான் ஆயிடுக அப்படிங்கிறது. மேலும் வைஷ்ணவர்கள் ஒருவருக்கு ஒருவர் தெரிந்தோ தெரியாமலோ அபராதம் செய்துவிட்டால் அதை பொறுத்து கொள்ள வேண்டும் என்றும் க்ஷமாபானம். இந்த இடத்துல க்ஷமாபானம்னாக்கா மன்னிப்பு கேட்குறது, பொறுத்துக்கிறது, அதை தான் இந்த இடத்துல சொல்கிறான். சுவாமி தேசிகன் பாகவதர்கள் ஈர்த்த வாய் தெரியாமல் வஜ்ர லேப கடிதானம் போலே பொருந்தி போறவும் பிராப்தம் அப்படின்றார். உலகத்தில் அபராதம் செய்தவன் யாரும் இல்லை, அபராதம் செய்யாதவன் யாருமே கிடையாது. இது அனைவரும் ஒப்புக்கொள்ள வேண்டிய விஷயம். கிறிஸ்துவ மதத்தில் கூட கூப்பிடும்போது ஓ பாவிகளே என்று தான் அழைக்கிறார், சின்னர்ஸ் என்று. சீதா பிராட்டி நகச்சித் நாபரையாகி அந்த மாதிரி சொல்கிறாராம். இது போல் இல்லாத ராட்சசிகள்லாம் உங்களை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டா எனக்கு உத்தரவு கொடுங்கோ, இவ எல்லாரையும் அழிச்சுடுறேன்னு சொல்லி அனுமார் கேட்குறாராம் சீதா பிராட்டிக்கிட்ட ராமன் ஜெயிச்சதுக்கப்புறம். அப்போ சொல்கிறாராம், தப்பு பண்ணாதவா யாராவது ஒத்தரை காட்டு, அப்போ நான் இவாளெல்லாம் அழிக்கிறதுக்கு உனக்கு பர்மிஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாராம். அந்த மாதிரி அந்த தப்பு பண்ணாதவா யாருமே கிடையாது. இருந்தாலும் பாவம் ஆட வந்தார் தான் ஒவ்வொரு பாவத்திலும் 1000 முறை செய்திருக்கிறேன், இந்த மாதிரி செய்யப்படாத பாவங்கள் சாஸ்திரங்கள் இல்லவே இல்லை என்றார். எப்பேற்பட்ட வசத்தியான ஆழ வந்தார். அவர் தன்னை தாழ்த்திக்கிறார். ஏன்னா நம்ம தெரிஞ்சும் பண்ணுறோம் தெரியாமையும் பண்ணுறோம், தப்பு பண்ணாத இல்லவே இல்லை. ஆனால் அந்த தப்பை உணரணும், உணர்ந்து பகவான்கிட்டையும் யார்கிட்ட நம்ம அவச்சாரம் பட்டோமோ அவாக்கிட்டையும் நம்ம போய் மன்னிப்பு கேட்டுக்கணும். எப்போவுமே அந்த மன்னிப்பு கேட்குற அந்த மனப்பான்மை நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். பாவமே செய்து பாவியானேன் அப்படின்னு சொன்னாப்புல இப்படி பாவம் செய்துள்ள போதிலும் ஒப்புக்கொள்ளாதவர் சிலர் நான் செய்யவில்லையே என்று மறுத்து விடுவர். பாவம் செய்தவன் முதலில் இசையாவிட்டாலும் பல துன்புறத்தின் மூலம் அதுக்கப்புறமா ஒத்துக்கிறான். செய்தாய் என்ற சொந்த மாத்திரத்திலே ஒப்புக்கொள்வனும் உண்டு. விஸ்வாமித்திரர் பல வகையாலே ஹரிச்சந்திரனை பொய்யன் ஆக்க வேண்டும் என்று எண்ணினார். கடைசியில் தந்திரமான ஒரு வழியை கையாண்டார். புராணம் கேட்கும்படி சொன்னார். கேட்கும்போது கேட்பவர் தூங்குவது என்பது சகஜம். சொல்பவர் கேட்பதை பார்த்து ஏன் தூங்கினாய் என்று கேட்டால் நான் கண்ணை மூடினேனே தவிர தூங்கவில்லையே என்று சொல்லுவதும் வழக்கம். அந்த வகையில் ஹரிச்சந்திரனும் சொல்லிவிடுவான், அவனை பொய்யன்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தான். அதுவும் பலிக்கலை. இவர் கதை சொல்ல அவன் சுவாரஸ்யமாக தூங்கிவிட்டான். சரியான சமயத்தில் ஹரிச்சந்திரா நான் கதை சொல்லும்போது ஏன் தூங்கிவிட்டாய் என்றார். அதற்கு சுவாமி அடியேன் மெய்மறந்து தூங்கிவிட்டேன், க்ஷமித்தருள வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்போது பொய் சொல்லலை, நான் தூங்கலை கேட்டுட்டு இருந்தேன்னு சொல்லலை, என் அறியாத தூங்கிட்டேன் க்ஷமிச்சுக்கோங்கன்னு சொன்னான். அப்போ எந்த விதத்துலேயும் பொய்யன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு விஸ்வாமித்திரனும் போயிட்டாரான். அந்த மாதிரி தன்னிடம் குற்றம் இல்லாவிட்டாலும் நான் குற்றவாளியே என்று சொல்லுபவன் உயர்ந்தவன். அங்கீகரித்த பிறகும் மேன்மேலும் குற்றம் சாட்டினாலும் கோபமற்றவன். ஒரு சமயம் பரதன் சபையை கூட்டினான். ராமர் காடு செல்வதற்கு காரணம் யார் என்று தீர்மானிக்க வேண்டும் என்றான். அவையில் உள்ள சிலர் கூனிதான் காரணம்கிறார். அவள் அல்லவோ ராமனுடைய பட்டாபிஷேகத்தை கெடுத்தவள்கிறார். மற்றும் சிலர் கூனி கலகம் செய்தாலும் ராமனுடைய தன்மையை அறிந்த கைகை ஏன் கேட்டாள். ஆக கலகம் செய்தவள்
கோள் சொன்னவளும் இவள் ஏன் கேட்க வேண்டும், ஆகவே கைகை தான் காரணம் என்றவர். மற்றும் ஒரு சிலர் கைகையின் வார்த்தை கேட்ட அரசன் தான் காரணம். இந்த மாதிரி மாறி மாறி எல்லாரும் சொன்னப்போ இதெல்லாம் கேட்ட பரதன் எழுந்து, கூனி கைகையே அரசன் ராகவன் இவர்கள் ஒருவரும் குற்றமன்று, என்னுடைய குற்றம்தான் காரணம். நான் கைகேயி வயிற்றில் பிறக்காமல் இருந்திருந்தால் இது ஏற்படுறதுக்கு வழியே இல்லையே. இதுதான் நானே தான் ஆயிடுக. அவள் மேலெல்லாம் குத்தம் சொல்லாதுங்க. அவெல்லாம் இல்லை, நான் பரதன்னு ஒருத்தன் கைகேயி வயிற்றில் பிறந்ததுனால தானே எனக்கு ராஜ்யம் வேணும்னு சொல்லிட்டு அவரை வராமனை காட்டுக்கு அனுப்பினா அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல கம்பர் என்பதை கேட்ட மைந்தன் ராமனுக்கு இளையவர் என்று முன் பொத்த தோற்றமேந்திய யான் என்றும் முடிவில்லாத துன்பத்துக்கு ஏதுவானேன் அவன் என்று துடைக்க நின்றான். அன்பத்துக்கு எல்லை உண்டோ, அழகினது அடிமை என்றார். அந்த அன்புக்கு அந்த பாசத்துக்கு ஒரு எல்லை உண்டா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எடுத்து சொல்கிறான். பகவத் தாசியம் பாகவத தாசியம்னு 2 வகை. பகவத் தாசியம்னா பகவானுக்கு அடிமைப்பட்டு இருக்குது. பாகவத தாசியம்னாக்க பாகவத கோஷில அவளுக்கு அடிமைப்பட்டு இருக்குது. சிற்றஞ்சிறுகாலை என்னும் இடத்தில் பகவத் தாசியம் சொல்லப்பட்டது. அந்த காலங்காத்தால அந்த அந்த உஷத் காலத்தில் பகவானுக்கு மட்டும்தான் நம்ம அடிமையாக இருக்கும். எல்லை இளைஞனிய இந்த இடத்தில் பாகவத தாசியம் சொல்லப்படுகிறது. பாகவதர்கள்லாம் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் எப்படி இருக்கணும், எப்படியெல்லாம் அனுபவிக்கணும், எப்படி தன்னுடைய குற்றத்தை தான் தப்பு பண்ணாட்டாலும் தன்னுடைய குற்றத்தை எப்படி அவள்லாம் ஒத்துக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல எடுத்து சொல்கிறான். இதுக்கு இன்னொரு சின்ன உதாரணம் பெரியவாழ்ல ஒரு சின்ன கதை சொல்கிறோம். இந்த வைஷ்ணவம் அப்படிங்கிறதுக்கு ஒரு இது முதலியாண்டார். அவர் ஆற்றுல இருக்கார். ஆற்றுல இருந்து பெருமாளுக்கு ஆராதனை பண்ண ஆரம்பிக்கிறார். அப்போ அவரை தேடி ஒரு பாகவதர் வர்றார். பாகவதர் வந்துட்டு பல ஆச்சாரியனை பார்த்து எனக்கு ஒரு சில சந்தேகங்கள் இருக்குது, கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவருடைய மனைவி சொல்கிறார், இப்போ தான் ஆராதனை ஆரம்பிச்சிருக்கார், 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும், காத்துருங்கோ அப்படின்னு சொல்கிறார். சொன்னப்போ இவர் காத்துருக்கார். காத்துருந்து இதெல்லாமே பகவத் சங்கல்பம் தான். வேணுனே தான் முதலியாண்டான் அன்னைக்கு வேணுனே கொஞ்சம் லேட் ஆக்குறாராம். லேட் ஆக்கிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வரார். 2-2.5 மணி நேரம் கழித்து வரார். பாகவதர் அப்படியே உட்காந்துருக்கார். உட்காந்த உடனே வரார். என்னப்பா உங்களுக்கு சந்தேகம்? வைஷ்ணவன்ற அர்த்தம் என்ன? யார் வைஷ்ணவன்? பெரிய குளத்தில் பிறந்தவன் தான் வைஷ்ணவனா, இல்லை அவனுக்குன்னு வேற ஏதாவது அடையாளங்கள் இருக்கான்னு சொல்லி கேட்குறான். அப்போது முதலியாண்டான் சொல்கிறான், கொக்கு போல, கோழி போல, உப்பு போல, உண்மை போல அப்படின்னு சொல்லி இவருக்கு புரியவே இல்லை. கொக்கு போல, கோழி போல, உப்பு போல, உண்மை போல, இது எங்கன்னு என்ன அர்த்தம்? அதையே நீங்கள் கொஞ்சம் விளக்கி சொல்லிடுங்கோ அப்படின்னு சொல்லி கேட்குறேன். கொக்கு என்ன பண்ணும்? போய் நீரில் நிற்கும். தனக்கு வேணுங்கிற பெரிய மீன் வந்தால் தான் எடுத்து சாப்பிடும். அதே சமயம் அந்த சின்ன மீன் தன்னுடைய குழந்தைகளுக்கு வேணும்னா அது வரைக்கும் காத்துன்னு எடுக்கும். அந்த மாதிரி தான் தனக்கு வேணுங்கிறது தனக்கே தெரிஞ்சுட்டுனாக்க நம்ம பேசாத இருந்துடலாம். தன்னுடைய குழந்தைக்கு அப்படிங்கிற செய்யும். இப்போது நீ காத்துன்னு இருந்த, எனக்கோசரம் காத்துன்னு இருந்த, என்னுடைய குழந்தையா உன்னை நினச்சிக்கிறேன். உனக்கு வேணுங்கிற அந்த அர்த்த விசேஷங்களை சொல்கிறதுக்கு பகவான்கிட்ட இவ்வளோ நேரம் நான் விண்ணப்பிச்சுட்டு வந்திருக்கேன். அதனால தான் இதெல்லாம் சொல்கிறேன். அதனால் கொக்கு எப்படி ஒரே மதியோட தனக்கு என்ன வேணுமோ அதை அடையணும்னு எப்படி நிற்கிறதோ நம்மளும் அப்படி தான். நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை அடையிறதுல முக்கியமாக நிற்கணும். அது இதுன்னு பிரிஞ்சு போயிடக்கூடாது. இப்போ வேதங்களை எடுத்துட்டா எத்தனையோ அர்த்த விசேஷம், மதங்களில் எடுத்துட்டேனாக்கா 6 மதம் நம்மளுக்கே சொல்லியிருக்கா. நம்மளுக்கு எது சூட்டபிள் ஆகுமோ, நம்மளுக்கு எது நல்லதோ, ஏன்னா கடைசியில் அந்த வைஷ்ணவனாக மாறி வரன்யாசம் பண்ணிட்டா தான் அவங்கிட்ட போகலாம். அது எந்த ஜாதியில் இருந்தாலும் பிறக்கலாம், எந்த ஜாதியில் இருந்தாலும் ஒரு சண்டாளன் கூட வரன்யாசம் வாங்கிக்கலாம், அவனுக்கு அந்த ஜென்மத்தையே முடிச்சுக்கலாம். ரொம்ப வசதியான குலத்தில் பிறந்தாதான் பகவான்கிட்ட போக முடியும்னு கிடையாது. கீழ்குளத்தில் பிறந்தாலும் போகலாம். அத்தனைக்கும் ஆச்சாரியனுடைய சம்பந்தம் வேணும், அவ்வளோதான் அவன் சொல்கிறான். ஆத்மார்த்தமாக என்ன நினச்சிக்கோ, என்கிட்ட வரணும்னு சொல்லி ஆச்சாரியன்கிட்ட போய் விண்ணப்பிச்சுக்கோ, இவ்வளோதான் பகவான் சொல்கிறான். அதுதான் ஆச்சாரியன் நம்மளுக்கு எடுத்து கொடுக்குறப்ப நம்மளுக்கு அந்த மதி ஒன்றே இருக்கணும்.
நம்மளுக்கு இந்த ஜென்மம் தான் கடைசியாக இருக்கணும், இந்த ஜென்மத்தை விட்டு அடுத்த பிறவி எடுக்கக்கூடாது, அதுக்கு ஆச்சாரியனை போய் அண்டணும், அதுக்கு சமயத்தை ஏற்படுத்திக்கணும். அந்த எப்படி சின்ன மீன் வர வரைக்கும் கொக்கு எப்படி காத்துருக்கோ அந்த மாதிரி நம்மளுக்கு ஆச்சாரியன் சம்பந்தம் கிடைக்கிறதுக்கு நம்ம காத்துன்றது அது கிடைச்ச உடனே பிடிச்சுட்டுடும். அதை கொக்கு உப்பு போல அப்படின்னு சொல்கிறோம். உப்பு ஒரு பண்டத்தில் குழம்பு சாப்பிட்டு எதுலையா இருந்தாலும் உப்பு போடும். அந்த உப்பு கூட போயிடுச்சுன்னா சாப்பிட முடியல, அந்த உப்பே இல்லாத இருந்தாலும் சாப்பிட முடியல. ஆனால் அந்த குழம்போ சாப்பிட்றதுலையே எதுலேயும் நீங்கள் அந்த உப்பை போடுறங்க, போட்டால் அது உப்பு கண்ணு முன்னால் வந்து நிற்கிறதானா? இல்லை, அது கண்ணில் மறைஞ்சு தான் இருக்குது. கண்ணில் மறைஞ்சு இருந்தாலும் அதனுடைய சுவையை கொடுக்குறது. அது கூட போயிடுச்சுனாக்க கறிக்கிறது, சாப்பிட முடியல. இல்லாதையே போச்சுனாலும் சாப்பிட முடியல. அந்த கரெக்டான ஒரு இதில் இருக்கிறாப்புல அந்த வேதங்கள் தத்துவார்த்தங்கள் நிறைய, அதில் வந்து நல்ல அர்த்தங்களை மட்டும், கரெக்டான அர்த்தங்களை மட்டும், எப்படி கரெக்டான பதத்தில் உப்பு போட்டால் அந்த பண்டம் நம்மளுக்கு சுவைக்குமோ அந்த மாதிரி அந்த வேதத்தில் இருக்கிற அந்த நல்ல அர்த்தங்களை மட்டும் ஆச்சாரியன்கிட்ட கேட்டு அதன் வழி நடந்தோம்னாக்க நம்மளுக்கு இந்த பிறவி கடைசியில் கண்டிப்பாக முடிஞ்சு போயிடும். அது இல்லாத வேற ஜாஸ்தியாக போயிடுச்சுனாக்க வேறு அர்த்தங்களெல்லாம் நம்ம யார்கிட்டையாவது கேட்டு இது பண்ணுமானா விபரீதமான அர்த்தங்களை இது பண்ணாலும் நம்மளால் முன்னேற முடியாது. உப்பே இல்லாட்டாலும் எப்படி சாப்பிட முடியாதோ அந்த மாதிரி நம்மளுக்கு ஞானமே இல்லாத போயிட்டாலும் நம்மளால் சாப்பிட முடியாது. நம்மளுக்கு ஞானம் வேணும், அந்த ஞானம் சரியான வழியில் கிடைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஆச்சாரியன் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லுவோம். கோழி போல, கோழி என்ன பண்ணும், காலால் தீச்சும், எல்லா இதையும் தீச்சும், தனக்கு வேண்டாதது எல்லாத்தையும் காலில் தள்ளிவிடும், தனக்கு கிடைக்கிற அந்த புழு பூச்சியை மட்டும்தான் எடுத்துக்கும். அந்த மாதிரி தான் நம்மளும் இருக்கணும். நிறைய இருக்குது, குப்பை கூழ மாதிரி தான் நம்ம மனசு. அதை அலசணும், தள்ளி விடணும், எல்லாத்தையும் அலசிட்டு நம்மளுக்கு வேணுங்கிற அந்த நாராயண நாமத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். அந்த நாராயண நாமத்தை எடுத்து எடுத்து அவனுடைய நாமத்தை நம்ம சொல்ல 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 நம்ம மனசு பதப்பட்டு போயிடும். அப்படியே திருப்பி திருப்பி விண்ணக்கிறது அப்படிதான். கல்லும் கல்லும் மண்ணுமா கரடு முரடாக இருக்குது நம்ம மனசு. அதை பதப்படுத்தணும். எப்படி பதப்படுத்துறது? அவனுடைய நாம சங்கீர்த்தனத்தை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அனுபவிக்கிறோமோ அப்படியே அவன் நம்ம மனசை பதப்படுத்துகிறான். அதில் ஒரு ஆழ விதையை நட்டிடுங்கோ. ஆழ விதை எப்படி இருந்தாலும் முளைச்சிடும். சின்ன ஆழ விதை தான் அவனுடைய நாமங்கிறது. அது பெரிய விருட்சமாக பறந்து நம்மளை அவங்ககிட்ட சேர்த்து வைக்கும். அதுக்கு அடுத்தது உண்மை போல அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மை போலன்னா நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறார், நான் வேணுனே தான் ஒத்துக்கிறார் அவர். நான் வேணுனே தான் உனக்கோசரம் லைட் ஆக்கினேன். உன்னுடைய பொறுமை இருக்கா? சரி, இவ்வளோ நாடி ஆகிட்ட, நம்ம இன்றைக்கி ஆற்றுக்கு போயிடுவோம், நாளைக்கு அவர் ஃப்ரீயாக இருக்கச்சே வந்து பார்த்துப்போன்னு நீ போகலை. உனக்கு அந்த அர்த்தம் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை வந்தது. அதனால் பொறுமையாக நீ இவ்வளோ நாடி இருந்த. ஆச்சாரியன் எப்போ வந்தாலும் சரின்னு பொறுமையாக இருந்த. அந்த பொறுமை ஒரு வைஷ்ணவனுக்கு வேணும். நம்ம ஒரு காரியத்தை கற்றுக்கணுன்னாக்கா அதில் வைராக்கியம் வேணும். எப்படி ராமானுஜர் 18 தரம் திருக்கோஷ்டியூர் நடந்து போய் கற்றுண்டாரோ அந்த மாதிரி ஒரு வைராக்கியம் வேணும். அதை கற்றுக்கிறதுக்கு பொறுமை வேணும். அது ரெண்டும் ஒன்றை போல அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் ஒரு வைஷ்ணவ லட்சணம் அப்படின்னு சொல்லுவேன். இதுலேயே இன்னொரு வைஷ்ணவ லட்சணத்துக்கு இன்னொரு இதுவும் சொல்லுவோம். நஞ்சியர் அவர் வந்து நஞ்சியருடைய சிஷ்யர் வந்து நம்மாள் ரொம்ப வசத்தியான அர்த்தங்களை சொல்லிக் கொடுக்கிறவர் அவருடைய சிஷ்யர். அவர் வந்து என்ன பண்ணுறாராம், அவருக்கு தோழப்பன்னு ஒரு சகோதரர், அவர் இது பண்ணுறார். 2 பேரும் உட்காந்துக்கார். அப்போது தோழப்பருக்கு வந்து திடீர்னு இவர் மேலே ஒரு பொறாமை வந்துடுது. பொறாமை வந்த உடனே ஒரு நாள் வந்து அந்த இவருடைய காலக்ஷேபத்தை கேட்கறதுக்கு நஞ்சியர் கோஷ்டியோ
ஸ்ரீரங்கநாதன் கோஷ்டியோ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த அளவுக்கு கூட்டம் வருமா. அவரை அது பண்ண செய்யும். என்ன அந்த தோழப்பருக்கு ஒரு பொறாமை வந்துடும். பொறாமை என்ன சொல்கிறார், ஒரு நாள் உபன்யாசம் முடிச்சுட்டு வந்த உடனே கண்டபடி பேசுகிறார். கண்டபடி பேசின உடனே இவருக்கு மனசு உடஞ்சி போயிடுது. ஆற்றுக்கு போகிறார். அவரும் ஆற்றுக்கு போகிறார். தோழப்பர் தன்னுடைய மனைவி கிட்ட சொல்கிறார், என்னமோ தெரில, எனக்கு புத்தி பேதளிச்சு போயிடுச்சு, இன்றைக்கி அவரை போய் அத்தனை பேச்சு பேசிட்டேன் அப்படின்னு. அவர் ஆற்றுக்கு போகிறார். அவர் ஆற்றுக்கு போயிட்டு அவருடைய ஒய்ஃபுக்கிட்ட சொன்னார், நான் எதுவோ தப்பு பண்ணியிருக்கேன், இல்லாத என் மேலே அவ்வளோ பழி சுமத்த மாட்டார் தோழப்பர், அவர் ரொம்ப வசதியானவர், என்னமோ தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போது இவர் வர மனைவி சொல்கிறா தோழப்பருக்கு, நாளை காலகாத்தால் எழுந்து போய் 2 பேருமா சேர்ந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கலாம், என்னமோ தப்பு நடந்து போயிடுது அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுக்கலான்னு சொல்லி இவர் சொல்கிறார். இவர் நஞ்சியர் என்ன பண்ணிட்டார், அங்கேருந்து தன்னுடைய இதுலேயே அவருடைய வாசல்லையே படுத்துட்டு இருக்காராம். காலங்கத்தால் எழுந்து அவ 2 பேரும் இவர்கிட்ட மன்னிப்பு கெடுக்கணும்னு வந்தால் வாச திண்ணையில் யாரோ படுத்துட்டுருக்காங்க. யாருன்னு கேட்டால் இவர் எழுந்து, நான் எதுவோ தப்பு பண்ணியிருக்கேன், தப்பு இல்லாத உங்களால் அத்தனை பேச்சு பேசியிருக்க முடியாது, அதனால் என்ன மன்னிச்சிருக்கோன்னா அவர் காலில் இவர் விழ, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு புத்தி பேதளிச்சு போச்சுன்னு இவ காலில் விழுற. இதுக்கு தான் வைஷ்ணவ தத்துவம். என்னன்னாக்க வைஷ்ணவத்தில் என்னென்னா, எப்பேற்பட்ட பெரியவாளாக இருந்தாலும் சின்னவாளை சேவிக்கலாம், எப்பேற்பட்ட சின்னவாளாக இருந்தாலும் பெரியவாளை சேவிக்கலாம். இந்த வைஷ்ணவத்தில் மட்டும்தான் நம்மளுக்கு அதை கொடுத்துருக்கான் பகவான். இப்போ வேதங்கள்லாம் சொல்கிற அந்த குழந்தைகளை போய் பார்த்தோம்னா நம்ம போய் சேவிக்கிறோம். ஏன்னா அவள் நம்மளை விட படித்தவா, வேதம் படித்தவா, அதனால் அவள் எவ்வளோ சின்னவாளாக இருந்தாலும் அவளை நம்ம சேவிக்கிறோம். ஆச்சாரியன் எவ்வளோ சின்னவாளாக இருந்தாலும் நம்ம சேவிக்கிறோம். அந்த மாதிரி எவ்வளோ சின்னவாளாக இருந்தாலும் படித்தவா ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருக்கிறவாளை நம்ம சேவிக்கணும். அவள் வைஷ்ணவன்றதுனால. வைஷ்ணவன்கிறது இந்த இடத்துல வடகல தெங்கல வைஷ்ணவன்லாம் கிடையாது. வைஷ்ணவன்கிறதுக்கு இத்தனை அர்த்தங்களை எடுத்து சொல்லியிருக்கான்னா எந்த இதுலேருந்தும் வைஷ்ணவன் ஆகலாம். அந்த வைஷ்ணவன்கிறதுக்கு பகவான்கிட்ட ஆத்மார்த்தமான பக்தி உடையவன், தன்னுடைய அகங்காரங்களை தொலைச்சவன், ஆச்சாரிய பக்தி உடையவன், அவன்தான் வைஷ்ணவன் அப்படிங்கிறத எடுத்து சொல்லியிருக்காப்புல. அந்த அந்த மாதிரி ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் நம்ம சேவித்து இது பண்ணிக்கணும் அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறான். ஒரு வாரணம் பணி கொண்டவன் பொய்கையே கஞ்சன் தன் ஒரு வாரணம் உயிர் உண்டவன் சென்று உறையும் மலை கருவாரணம் தன்பிடி துறந்து ஓட கடல் வண்ணன் திரு ஆணை கூறி திரியும் தன் திருமாலின் சோலையே அப்படின்னு சொல்லி பெரியாழ்வார் பார்த்தார். ஏன்னா மாற்றானை மாற்றி அழிக்க வல்லவன் அவன். வண்ணமால் வரையே என்ற பாசுரமும் சுரிகோள் விடுத்தானே அப்படிங்கிற பாசுரம் இல்லாமல் அவன் மாயன் வல்லவன் அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறது. மாயனை அர்ஜுனன் தன் புதல்வனான அபிமன்யுவின் மரணத்தை கேட்டு அழ ஆரம்பித்தான். புத்திர சோகத்தை ஆற்ற முடியாது. அவனையும் மிஞ்சி ஒரே அழுகை ஏற்பட்டது. அதை நிறுத்த கண்ணன் ஒரு தந்திரம் செய்தான். அழுகின்ற அர்ஜுனன் மார்பின் மேல் விழுந்தான். அழுது புரண்டான். புத்திர சோகத்தை உடைய அர்ஜுனனை விட இவனது சோகம் பன்மடங்கு ஆகிவிட்டது. அதை நிறுத்த அர்ஜுனன் ஆற்றல் சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. முள்ளால் எடுக்கணும்னு சொல்கிறாங்க பெரியவாள்லாம். அதுதான் அர்ஜுனன் கண்ணனை பார்த்து, என்னை விட பன்மடங்கு அழுகிறாயே, உன்னுடைய மருமகன் இறந்து விட்டான் என்று இதற்கு நீ அழ வேண்டுமா அப்படின்னா கண்ணன் சமாளித்துக்கன்னு சொல்கிறான். அபிமன்யு இறந்த காரணத்தினால நான் அழுத 18 அத்தியாயம் உனக்கு கீதை உபதேசித்தேன், எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு சொன்னேன், உனக்கு காட்டினேன். இந்த ஆத்மாக்கள்லாம் எப்படி என் வயிற்றுக்குள்ளே போகிறதுன்றதை உனக்கு காட்டினேன். அவள்லாம் மறுபிறவி எப்படி எடுப்பாங்கிறதெல்லாம் காட்டினேன். எல்லாத்தையும் விஸ்வரூபத்தில் உனக்கு காட்டினேன். அத்தனை காட்டியும் இந்த குழந்தை இந்த அவனுடைய ஆயுசு முடிஞ்சு அவன் போனதுக்கு இத்தனை அழுக அழறையே, அப்போ நான் சொன்னதில் அர்த்தமே இல்லையேங்கிறதுக்கோசரம் அழறேன் அப்படின்னு சொல்லி சொன்னானா. அந்த மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பொருளும் நம்மளுக்கு சாஸ்வதம் இல்லை. எதுலேயும் பற்று அற்று அப்படின்னு சொல்லி எல்லா ஆழ்வார்களும் சொல்கிறாங்க. நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையை கண்டிப்பாக நம்ம வாழணும். காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் நித்திய கர்மாக்கள் என்ன செய்யணுமோ செய்யணும். அப்படியே திருப்பி உங்ககிட்டலாம் விண்ணப்பிக்கிறது ஒன்று தான்.
இது கண்ணனால் கொடுக்கப்பட்டது இந்த காரியம். அவன் இந்த ஜென்மத்தில் இவாளை அப்பாவாக கொடுத்துருக்கான், இவாளை மனைவியாக கொடுத்துருக்கான், இவாளை கணவனாக கொடுத்துருக்கான், இவாளை புத்திராளாக கொடுத்துருக்கான். அவளுக்கு நம்ம செய்ய வேண்டியது நம்ம கடமை. இந்த கண்ணனுடைய முகம் விகசிக்கிறதுக்கோசரம், அவனுடைய முகத்தில் புன்னகை வரத்துக்கோசரம் நான் எவ்வளோ வேணாலும் கஷ்டப்பட்டாலும் அவன் பாரத்தை, ஏன்னா நம்ம பாரத்தை அவன்கிட்ட கொடுத்துட்டோம், அவனுடைய சொல்படி இதெல்லாம் பண்ணுறேங்கிற ஒரு ஆத்மார்த்தமான நினைப்போடு நம்ம எந்த காரியத்தையும் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னாக்க கண்ணனுடைய அருள் நம்மளுக்கு பூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இதனுடைய உள்பொருளை பார்க்கலாம். இந்த பாசுரம் பாகவதர்களின் பெருமையை சொல்ல வந்தது என்று முன்பு சொன்னோம். பகவானுக்கு போல் அவன் அடியாருக்கும் அடையவராக வேண்டும். அந்த பாகவதற்கெல்லாமும் நம்ம அடிமையாக இருக்க வேண்டும். இந்த இடத்துல முக்கியமாக நம்மளுக்கு சொல்ல வேண்டியது இன்னொரு ஒரே ஒரு கருத்து அடையணும். யாராவது நம்மளை நானே தான் ஆயிடுகன்றது இன்னும் ஒரே ஒரு அர்த்தம். நம்ம தப்பே பண்ணலை, எந்த தப்புமே நம்ம பண்ணலை, ஆனால் ஒருத்தர் நம்மளை தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னாக்க அதை நம்ம ஏற்றுக்கணும். அவகிட்ட இல்லைன்னு சொல்லி மறுத்து சொல்லக்கூடாதான். தெரியாமல் பண்ணிட்டேன் அப்போவும் என்ன சொல்லணும், தெரியாமல், ஏன்னா நம்ம அந்த தப்பை பண்ணலை, அதனால் தெரியாமல் பண்ணிட்டேன், இனிமே பண்ணாத இருக்கேன், அந்த மாதிரி தான் அவகிட்ட நம்ம பேசணுமா. அந்த நானே தான் ஆயிடுகன்றதுக்கு வைஷ்ணவ தத்துவத்துக்கு இதை தான் எடுத்து சொல்கிறான். இதை தான் இந்த இடத்துல சொல்கிறான். அடியவருக்கு அடியராக வேண்டும். அடியாளுக்கெல்லாம் நம்ம அடியவார்னு நினச்சிக்கணும். நம்மளுக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சிக்கக்கூடாது. நம்ம கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. நம்மளை விட ரொம்ப மட்டமாக இருக்கிற கீழ் ஜாதியில் இருக்கிறவாளுக்கு கூட அவன் மேலே பக்தி வந்து அவனுக்கு வேறோ ஒரு விதத்தில் அவளுக்கு அறிவு இருக்கும். அவள் எது சொன்னாலும் அதில் இருக்கிற உண்மையை தெரிஞ்சுட்டு நம்ம அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். துவத் கிருத்தியக, அடியார்க்கு என்னை ஆழ்படுத்தும் விமலன். அடியார் அடியார் தம் அடியார் அடியார், இதெல்லாம் ஆச்சாரியர்களும் ஆழ்வார்களுக்கும் நம்மளுக்கு எடுத்து சொல்கிறது. யக சர்வ வர்வக இத்தியாதிகளால் நமக்கு அறிந்துள்ளோம். இது எல்லாத்தையும் பாகவத கோஷ்டியில் நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறோம். எல்லே பகவத ஆராதனத்தை காட்டிலும் பாகவத ஆராதனம் சிறந்தது. இதை நடைமுறையில் ஆண்டாள் காட்டினான். அந்த பாகவத நடைமுறையில் பாகவதாளோடு சேர்ந்திருக்கிறது எப்படிங்கிறத காட்டினான். இதை குறிக்கும் விதத்தில் நடந்த நிகழ்ச்சி ஒன்று. நெடுங்காலமாக 10 ஏக்கர் நிலத்தில் பயிரான மாமரங்கள் பழம் தராதால் வருந்திய ஜமீன்தார் வேங்கடம் நின்று மரங்கள் காய்த்தால் அதிலிருந்து 1000 பழங்கள் சமர்ப்பிப்பதாக வேண்டிக் கொண்டார். சில தினங்களில் பழங்களுடன் மரங்கள் குலுங்குவதைக் கண்டு தன் பிரார்த்தனை நிறைவேற்ற குமாஸ்தாவின் மூலம் 1000 பழங்களை அனுப்பினார். நடைபயணமாக சென்ற குமாஸ்தா மிகவும் தளர்ந்த நிலையில் எம்பெருமானிடம் தன் நிலையை கூறி 2 பழங்களை அவனுக்கு கண்டொருள பண்ணி புசித்து மற்றவற்றை தேவஸ்தானத்தில் சேர்த்து ரசீதும் பெற்றான். ஜமீன்தார் கனவில் தனக்கு 2 பழங்கள் தான் கிடைத்தன, 1000 பழங்கள் சமைப்பதாக வேண்டிக் கொண்டாய், சொன்னபடி ஏன் செய்யவில்லை என்று பகவான் மிரட்டினார். ஜமீன்தார் காலையில் குமாஸ்தாவை கேட்க அவர் உண்மையை சொல்லிட்டார். சொன்னால் அந்த 998 பழமும் பகவானுக்கு ஆத்மார்த்தமாக சமர்ப்பிக்காததுனால அதனுடைய பலன் இல்லை. அந்த 2 பழத்தை தான் பசிக்கிறதுன்னு சொல்லிட்டு, கண்ணா எனக்கு ரொம்ப பசிக்கிறது, இதை நீ எடுத்துக்கோ, உன்னுடைய பிரசாதமாக நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி அந்த குமாஸ்தா சொன்னார். சாப்பிட்டார் இல்லையா? அந்த ஆத்மார்த்தமாக சமர்ப்பிச்சாரு. அந்த 2 பழத்தை தான் நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி பகவான் சொன்னதாக ஒரு கதை சொல்வாங்க. எதுக்குன்னா எதுவாக இருந்தாலும் ஒரு புஷ்பம் பழம் தோயம் எதுவாக இருந்தாலும் ஆத்மார்த்தமாக எனக்கு வேறு வழி இல்லைன்னு அவங்ககிட்ட இதுதான் இன்னைக்கு நீ எனக்கு சமர்ப்பிச்சிருக்க. ஏன்னா அதுவும் நம்ம சமாளிச்சதில்லை, அதுவும் அவனுக்கு இதுதான் நீ எனக்கு உத்தரவு கொடுத்துருக்க சமர்ப்பிக்கிறதுக்கு, இதை உங்ககிட்ட சமர்ப்பிக்கிறேன் ஏற்றுக்கோன்னு சொல்லி நம்ம சொல்லணுங்கிறத சொல்கிறான். உபநிஷத்தில் புத்திஷ்டதகா ஜாக்கிரதகா பிரபோதகா நியமதகா என்று உள்ளது. எழுந்திருக்க வேண்டும், விழித்து கொள்ள வேண்டும், அறிவு பெற வேண்டும், எம்பெருமானை பார்க்க வேண்டும். பிரம்ம ஆனந்த அனுபவம் தூங்குபவனுக்கு கிடைப்பது அரிது. உலகில் மக்கள் விழித்து கொண்டு பேசிக்கொண்டு இருக்கிறோமே என்று நினைக்க வேண்டாம். இந்த உலகமே இருட்டுல பேசிட்டு இருக்கமே நினைக்க வேண்டாம். இருள் தருமா ஞானத்து இனிப்பிறவி யார் வேண்டேன்னு சொல்கிறார். இருள் தருமா ஞானம். இது இந்த உலகமே இருட்டு தான்.
இந்த ஞானத்தை அஞ்ஞானங்கிற அந்த இருட்டை கொடுக்குற இந்த இது இல்லை, எனக்கு மறுபிறவி வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். ஆக எம்பெருமானை பற்றி அறிய வாய்ப்பு எப்படி ஏற்படும்? நாம் கண் இருந்தும் குருடர்களே, அவசியமாக அறியப்பட வேண்டும் பொருள் பகவான். கண்டிப்பாக அவனை பற்றி தெரிஞ்சுக்கணும். எப்படின்னா, அவனை பற்றின ஞானம் நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. விருத்தாஷன் பிறவி குருடன் என்று சொல்வது உண்டு. நாமும் எம்பெருமான் விஷயத்தில் பிறவி குருடர்கள் தான். ஏன்னா அவன் எப்படி இருப்பான்? அத்தனை ஆழ்வார்கள், இத்தனை பெரியார்கள் அவனை அப்படியே அணுவணுவா அனுபவிச்சிருக்கானே. அவளுக்கெல்லாம் அவன் பிரத்யட்சமாக காட்சி கொடுத்துருக்கானே. பெரியாழ்வாருக்கு கண்ணு முன்னால அத்தனை பேரும் பார்க்கறதுக்கு அவன் கர்தாரூபனா தேவியாரோட காட்சி கொடுத்துருக்கானே. அவன் அழகில் மயங்கி போய் அவெல்லாம் மங்களாசாசனம் பண்ணியிருக்காரு. அப்படின்னா அவன் எவ்வளோ அழகாக இருப்பான். அவனை ஏன் நம்ம மனசார அனுபவிக்கூடாதுங்கிற ஞானம் நம்மளுக்கு வரவே மாட்டேங்கிறது. இன்னும் ஒரு கதியும் ஆச்சாரியன் உபதேசத்தால் சிற்றின்பங்களை தோஷம் அறிந்தவர்கள் ஆகியால் ஆசை அற்றவர்களில் சிலர் விஷய இன்பங்களில் ஈடுபட்டு இருப்பவனை எழுப்புகின்றது. ஆச்சாரனுடைய சம்பந்தத்தினால நம்மளுக்கு இந்த உலக விஷயத்தில் இது பண்ணியிருந்தாலும் அந்த பகவத் அனுபவத்திலேயே இருக்கிறதுனால நீ எழுந்து வா, எங்களோட பாகவத கோஷ்டியில் சேர்ந்து போது எழுப்புறான். எம்பெருமானத்தில் ஆசை உடையவர்கள் மற்ற விஷயத்தில் ஆசை அற்றவர்கள். திருடன் திருடுறதுல தான் மனம் கொண்டவன். பையன்கள் விளையாட்டில் தான் ஈடுபட்டிருப்பான். உத்தியோகத்திலிருந்து தனத்தை சம்பாதிச்சு ஓய்வு பெற்ற பிறகும் போதும் என்ற எண்ணம் அற்றவர்களாக தான் நாம் மீண்டும் அதுக்கு மேலேயும் போய் சம்பாதிக்கணுன்ற இருக்கிறான். அதுபோல் நீயும் பல வகை சிற்றின்பம் ஆகிய சுவாப சுகத்தில் ஊன்றி கிடக்கிறார். நம்ம அதுலேயே அப்படியே உழன்றுருப்போம். இன்னும் இதை விட்டு வேற ஒரு நல்ல விஷயம் இருக்குது, நல்ல இடம் இருக்குன்றது நம்மளுக்கு தெரிய மாட்டேங்கிறது. யயாதி என்னும் அரசன் அளவுக்கு மேலே அனுபவித்து திருப்தி பெற்றான். அவன் தன்னுடைய இடமே பிள்ளைகிட்டேருந்து கேட்டு வாங்கிக்கிறான். மேலே அனுபவிக்கிறான். கடைசியில் அவன் சொல்கிறான், யயாதி இதிலெல்லாம் எனக்கு திருப்தியே இல்லைப்பா, நான் காட்டில் போய் தவம் பண்ணி பகவானை நான் அனுபவிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அந்த மாதிரி சில்லென்று அழையன்னு இவ்வாறு செய்யப்படும் சாது உபதேசம் சிற்றின்பத்தில் ஈடுபட்டவர்களுக்கு அசக்கியமாக தான் இருக்கு. இந்த மாதிரி எப்போ பாரு பகவானை தானே, அவன் நாமத்தை சொல்லு, அவன் பாட்டை பாடு, பாகவதாளோட சேரு, இப்படிலாம் சொல்லிகிட்டே இருந்தாக்க எல்லாருக்குமே அது ஒரு கோபமாக தான் வரும், ஒரு வெறுப்பாக தான் வரும். சட்டுன்னு அதை மனசு ஏற்றுக்காது. அதை தான் இந்த இடத்துல சில்லண்ட் அடைமேன்னு சொல்லி சொல்கிறாங்க. நீர் உபதேசித்த அனைத்தையும் நான் யோஜனை செய்தேன். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் எழுதியது நன்றாக இல்லை. நீங்களும் பெண்ணையும் புதல்வனை பெற்றெடுத்தீர், மனைவியை விடவில்லை. நான் மட்டும் எப்படி மான்விழியாலை மறக்க முடியும்? ஆகவே பெண்களே, நீங்களும் என்னை போல் இல்லற வாழ்க்கையில் மூங்கி இழிந்தவர்களே அப்படின்னு சொல்லி மொத்தம் பார்த்து சொல்கிறாங்க. அப்போது நங்கை மீர் போதர்கின்றேன். நீங்கள் இப்போ இந்த மாதிரிலாம் வைராக்கிய மூர்த்தியாக இல்லாத ஒரு வைராக்கியத்தை பெறாத இருக்குங்க. அப்போது வல்லை உன் கட்டுரைகள் வைராக்கியத்தை அடைஞ்ச பிறகு எம்பெருமானோட ஆசையை பெறுவது சாத்தியம் அன்று. நம்மளுக்கு கடைசியில் நல்லா எல்லாத்தையும் அந்த காலத்தில் தான் வனப்பிரஸ்தம்னு சொல்லுவாள். அரசர்கள் கிரஸ்தர்கள் எல்லாமே ஒரு காலகட்டத்தில் வயசாகிட்டுனாக்க காட்டுக்கு போயிடுவாள். காட்டுக்கு போயிட்டு மனைவியும் கூட தான் போவாள். ஆனால் அந்த காமங்கள், குடும்ப நினைப்பு அது எதுவுமே இல்லாத பகவானை நினச்சி அந்த தடியை பண்ணுறது, அவனுக்கு சமர்ப்பிக்கிறது, பகவான் நாமத்தை சொல்கிறது, அந்த மாதிரி தான் அவள்லாம் வானப்பிரஸ்தத்தில் இருப்பாளாம். கிரகஸ்தாசிரமத்துக்கு அப்புறம் வானப்பிரஸ்தம்னு சொல்லி அந்த காலத்துலலாம் வச்சுருந்தான். இந்த காலத்தில் அது எல்லாத்தையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் மனசளவில் நம்ம மனசை தயார்படுத்தலாம். மனசளவில் நம்ம குழந்தைகள்கிட்ட ஒரு எல்லையோடு பற்று வைக்கலாம். புருஷன்கிட்ட ஒரு எல்லையோடு பற்று வைக்கலாம். மனைவினா மனைவிக்கிட்ட ஒரு எல்லையோடு பற்று வைக்கலாம். அந்த ஒரு எல்லையை நம்ம வகுத்துக்கலாம். நம்மளால் இந்த குடும்பத்தை விட்டுட்டு இந்த இதை விட்டுட்டு நம்மளால் வனப்பிரசம்லாம் போக முடியாது. ஆனால் நம்மளுக்குள்ள ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வந்துக்கலாம். அதுதான் வைராக்கியம். அப்படி அந்த வனப்பிரசம் போய் அந்த வைராகியம் கிடைச்சதுக்கு அப்புறம்தான் நம்ம பகவானை அனுபவிக்க முடியும்னு கிடையாது. இந்த சின்னது கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் உடனே அடியை திருப்பி விண்ணப்பிக்கிறது அதே தான். இன்றைக்கி கேட்டுட்டோம், நாளைக்கு நம்ம செயல்படுத்திடுவோன்ற எண்ணம் யாருக்கும் வரவே வராது, வரக்கூடாது, வர முடியாது.
இன்னைக்கு போட்ட அந்த விதை மெதுவாக தான் வளரும், மெதுவாக தான் வளர்ந்து தான் அந்த விருட்சம் ஆகும். அந்த மாதிரி தான் மனசுக்குள்ளே அந்த வைராக்கியம் நம்மளுக்கு வரணும், அந்த பற்று நம்மளை விட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தினம் தினம் தினம். ஒரு நாளைக்கு அரை நிமிஷம் நினைங்கோ, ஒரு நிமிஷம் நினைங்கோ, ஒரு வருஷம் கழிச்சு அதையே 5 நிமிஷம் ஆக்குங்கோ. இந்த மாதிரி பண்ண பண்ண தானே அந்த வைராக்கியம் மனசுக்குள்ளே நிரந்தரமாக வந்து உட்காந்துக்கும். அப்புறம் அந்த வைராக்கியத்தை யாராலையும் அசைக்க முடியாது. அதுதான் சொல்கிறான், உனக்கு என்ன வேறு உடைமை, நாங்கள் எம்பெருமானத்தில் ஈடுபட்டுள்ளோம், நீ விஷயங்களில் ஈடுபடவால் இருந்த போதிலும் அசேதனத்தின் மூலம் வரும் சுகத்தை விரும்பாவிடனும் கைவல்யமாகிற சேதன அனுபவத்தை விரும்புகிறாய் போல இருக்கிறதே, இது ஒரு சுலோகத்துக்கு தகுதியில் வைக்கிறான். நேற்றுக்கே அடியன் அதுதான் விண்ணப்பிச்சு. அந்த கைவல்யங்கிறது ரொம்பவே கேவலம்னு சொல்லி எல்லா ஆச்சாரியங்களும் இது பண்ணுறாங்க. நம்மளுடைய ஆத்மா வசந்தது தான், அந்த ஆத்மா அவனுடைய சொத்து, இதை கொண்டு போய் அவங்ககிட்ட சேர்க்கணுமே தவிர அந்த ஆத்மாவை நம்மளா அனுபவிக்கிறது கைவல்யம். அது ரொம்ப கேவலம்னு சொல்லி அந்த கைவல்யத்தால் உனக்கு மறுபிறவியே இல்லைனாலும் அந்த கைவல்யம் கேவலங்கிறத எடுத்து சொல்கிறான். வாரி சுருக்கி மதம் இழுக்க அழிற 5 நியம் அப்படிங்கிறார் பொய்கை ஆழ்வார். இந்த நம்மளுக்கு அந்த 5 கரங்கள், 5 இந்திரியங்கள், ஞானேந்திரங்கள் 5, இது எல்லாத்தையும் வாரி சுருக்கி எப்படியாவது வாரி சுருக்கி மதம் களிர் 5 சேரி தெரியாமல் செந்நிறையே கூறிய மெய்ஞானம் தாது உணர்வார் காண்பரோ மேலும் ஒரு நாள் கைநாகம் காத்தான் கழன். வாரி இந்த என்னைக்கு நம்ம இந்திரியங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்படுத்துகிறோமோ, இன்னைக்கே இன்னைக்கு கண்ணு வேற எதையும் பார்க்கவே கூடாதுன்னா இன்னைக்கே முடியாது, காது எதையும் கேட்கக்கூடாதுன்னா அது நாளைக்கே முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக வாரி சுருக்கின்னு அதுக்கு தான் ஆழ்வார் சொல்கிறார். கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்குங்க, அதனுடைய வேறு விஷயங்களை போகிற அந்த அஞ்ஞானத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்குங்க. சுருக்கினாக்க சேரி தெரியாமல் அங்கங்கே அங்கங்கே இந்த கண்ணு காது மூக்கு காலெல்லாம் அங்கங்கே போய் தெரியாமல் செந்நிறை, அதுக்கெல்லாம் ஒரு கட்டுப்பாடு கொண்டு வந்துருக்கும். கடிவாளம் போடுங்க, போட்டுட்டாக்க கூரிய மெய்ஞானம் தான் உணர்வார். அந்த கூரிய மெய்ஞானம் அப்பேற்பட்ட அந்த ஞானத்தை தான் உணர்வார். நம்ம மனசில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உணர்வு வந்துடும். அப்போ அந்த மாதிரி வந்துட்டா மேல் ஒரு நாள் கைநாகம் காத்தான் கழன். அந்த கையில் தாமரைப்பூ வச்சுருந்த ஆதி மூலமே ஓ நாராயணா நாகனாய் வாராய் நாரிடரை நீக்கான்னு கத்தித்தே அந்த யானை, அந்த யானைக்கோசரம் அலைய கொலையாக அவன் ஓடி வந்தானே, அவனுடைய கழல் நம்மளுக்கு தெரியும். அவன் நம்மளுக்கோசரம் வருவான். அன்னைக்கு யானைக்கு வந்தானே அவன் நம்மளுக்கோசரமாக வருவான் அப்படிங்கிறத இந்த இடத்துல எடுத்து சொல்கிறான். ஆய்ச்சியருக்கு கிருஷ்ணனை அடைய நோன்பு நோற்றுனர். நந்தனுடைய புதல்வன் நமக்கு பர்த்தாவாக வேண்டும் என்று விருப்பம் உள்ளவர்கள். அதேபோல் நந்தன் மற்றும் உள்ள பெரிய விருத்தங்களின் அனுமதியை பெற்று மழை வேண்டி நோன்பு நோற்றுனர். ஆக இந்த விரதம் கண்ணனை அடைவதற்காக ஏற்பட்டபடியால் யாஜ்யம் மாத்திரம். ஒரு காரணத்துக்கோசரம் நம்ம எதையுமே பண்ணக்கூடாதுங்கிறார். இப்போ புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணமானாக்கா புத்திரன், ஜோதிஷ்டா யாகம்னு இருக்குது, அதை பண்ணாக்க இந்திரனுடைய சொர்க்கத்தில் போய் நல்லா சுகத்தை அனுபவிச்சுட்டு வரலான்னு இருக்குது. அந்த மாதிரி சாஸ்திரங்களில் நிறைய ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பலனை கொடுத்துருக்கு. நம்ம ஒரு பலனை நினச்சிட்டு ஒரு விரதம் இருக்கக்கூடாது, பலனை நினச்சிட்டு ஒரு யாகம் பண்ணக்கூடாதுங்கிறத இந்த இடத்துல எடுத்து சொல்கிறேன். இவ எல்லாருக்கும் என்ன ஒரே ஒன்று, கண்ணனை பர்த்தாவாக அடையணும், அதாவது கண்ணனை சேரணும். அது ஒன்று தான் இவ இருக்கிறதுனால வியாஜ்யம் மாத்திரம்னாக்க ஒரே ஒரு குறிக்கோள் தான் வாழுது, கண்ணா கண்ணா கண்ணா. போதையும் இவர்களை அனுசரித்து கிருஷ்ணனை அடைய விரதம் செய்கிறார். ஆக வியாஜ்யம். உண்மையில் பூமியின் அவதாரம் செய்த ஆண்டாள் ஆனபடியால் கிருஷ்ணனை முன்பே இவர் அடைந்தவள் தான். ஆயினும் ஜனங்கள் கிருஷ்ணனை அடைய, அவள் ஏற்கனவே அவனுக்கு பத்தினி தான் இருந்தாலும் நம்மளுக்கோசரம் அங்கேருந்து இங்கே இறங்கி வந்து பகவான் சொல்கிறானா, என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியலே அப்படின்னு சொன்னப்போ பூமாதேவி சொல்கிறாளாம், நான் போகிறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் சொல்லி நான் திருத்தி, என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் திருத்துறேன்னு. அவள் அன்னிலே ஆரம்பித்தது இன்னி வரைக்கும் நம்மளை திருத்தின்னு இருக்கான். அதை தான் பெரியவாள்லாம் இந்த இடத்துல நம்மளுக்கு எடுத்து சொல்கிறான். தாயார் இவ்வளோ கொடுத்துருக்கா, இவ்வளோ கொடுத்துருக்கா, ஒரு துளி ஒவ்வொரு துளியாக
சிறு துளி பெருவெள்ளம், தினம் ஒரு துளி. இதெல்லாம் நினச்சிக்கோங்க. தாயார் நம்மளுக்கோசரம் இவ்வளோ பாடுபட்டு சொல்லியிருக்காளே, அதை கொஞ்சமாவது ஃபாலோ பண்ணுவோன்ற நினப்பு வச்சுக்கோங்கன்றது தான் எடுத்து சொல்லியிருக்கான். அதுக்கு தான் இந்த நோன்புங்கிறத ஒரு வியாஜியமாக, ஒரு காரணமாக கொண்டா, ஒரு காரணமாக வச்சுட்டு நம்மளெல்லாம் கிருஷ்ணன்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவள் முயற்சி பண்ணியிருக்கா. அந்த முயற்சி நம்ம எல்லாருக்கும் சாத்தியமாகணும், அதுதான் முக்கியம். அந்த அவள் பண்ணின முயற்சியில் ஒரு மாதவாச்சாரியார் சொல்லுவார், சரணாகதியை பற்றி எல்லார்கிட்டையும் எடுத்து சொல்லுங்க. அந்த சரணாகதியை பற்றி எடுத்து சொல்ல செய்யும் 100 பேர் கேட்கறதுல ஒருத்தர் அந்த சரணாகதி பண்ணிக்கிறேன் பன்யாசத்துக்கு போகிறேன்னு சொன்னான்னா அந்த கண்ணனுடைய முகம் சந்தோஷமாக மலருமா. நம்ம கீதையெல்லாம் சொன்னோம், நம்ம அப்படியெல்லாம் இது பண்ணோம், அப்போல்லாம் நம்மளுக்கு ஒன்றுமே நடக்கலை. ஆனால் இதோ இவா சொல்லி உடனே இவா மூலியமாக நம்மக்கிட்ட ஒரு பக்தன் வந்துட்டானே, ஒருத்தர் நம்மக்கிட்ட ஒரு ஞானி நம்மக்கிட்ட சேர்ந்துட்டானே, அந்த மாதிரி ஒரு கண்ணனுடைய மூஞ்சி அவ்வளோ சந்தோஷப்படுமா. அதை தான் இந்த இடத்துல எடுத்து சொல்கிறார். பூரா சம்சாரமாகிற கூட்டில் அடைப்பட்டிருக்கும் கிளி போல் இருந்து பல இடங்களில் சஞ்சரிக்க முடியாத சேதனர்கள். இந்த சம்சாரங்கிற கூட்டுக்குள்ளே நம்ம அடைஞ்சின்னு இருக்கோம். அந்த கிளி எப்படி ரெக்கையை கட்டின்னு பறக்க முடியாதோ, உள்ளுக்குள்ளே கோவிந்தா கோவிந்தான்னு கூப்பிட்றாப்புல இந்த சம்சார கட்டுலேருந்து எப்படியாவது வெளியில் போகணுங்கிற முயற்சி நம்மளுக்கு வேணும். எத்தனை பிறவி எடுத்தாலும் ஒரு பிறவியான ஞானத்தை அடையாமல் இங்கேயே சம்சாரிக்கிறோம். எத்தனை பிறவி எடுக்கணும், ஆனால் ஒரு பிறவியில் கூட இது இப்படி போனாதான் நம்மளால் பரமபத்துக்கு போக முடியுங்கிற அந்த ஞானம் நம்மளுக்கு வரமாட்டேங்கிறது. இது ரொம்ப ஆச்சரியம் அப்படிங்கிறான். இப்பொழுதாவது எழுந்து வா, நம்ம மனசை பார்த்து நம்ம சொல்லிக்கணும். இத்தனை பிறவியை எடுத்துட்டோம், அவங்ககிட்ட போகிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணவே இல்லை, இப்போவாது எழுந்துரு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த உலகத்தை ஏன் நம்ம உளறோம், இந்த உலகத்தை ஏன் நம்ம அனுபவிக்கணும், இதெல்லாம் ஒன்றுமே நம்மளுக்கு சுவாசம் இல்லையே. அதனால் எழுந்துரு. சில்லென்று அழைமை, அகசியமாக பொறுக்க முடியாத வகையில் கூப்பிடாதீர்கள். அப்படின்னாக்க விழித்து நல்ல இதில் சத்விஷயங்களை ஈடுபடுறேன். அப்படி இருக்க ரிஷியசிங்கர் சௌபரி முதலியவர்களுடைய கதைகளை எங்களிடம் முன்பே சொன்னதை நாங்கள் அறிந்து இருந்தோம். நீங்களும் தான் இந்த ஐதீகங்களை சொல்லியிருக்கிறீர்கள். நான் தான் வைராக்கியமற்று விஷய சுகத்தில் ஈடுபட்டு ஆகிறேன். இந்த ரிஷியசிங்கர் கதை, சௌபரி கதையெல்லாம் கொஞ்சம் பெருசு. அடியே இன்னொரு நாளைக்கு உங்களுக்கெல்லாம் விண்ணப்பிக்கிறேன். அதை பார்த்தாது நம்மளுக்கு வைராக்கியம் வரணுங்கிறது தான் இந்த இடத்துல எடுத்து சொல்கிறேன். வைராக்கியம் இருக்க செய்தேயும் சிற்றின்ப வாசனையும் கைவல்யத்தில் ஈடுபாட்டையும் விட்டுவிட்டு என்னிடம் வருவாயாக. ஆச்சாரியர் நம்மளுக்கு சொல்கிறதா இதெல்லாம் இருக்குது. உலகத்தில் உள்ள அனைவருமே பகவான் இடத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்களா? எல்லாருமே பகவான் கிட்ட இது ஈடுபட்டு இருக்கிறார்? அப்படி இல்லையே. அந்த யாராவது அந்த 100 பேரில் ஒருத்தர் அவங்ககிட்ட ஈடுபட மாட்டாளா அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல எடுத்து சொல்கிறேன். பெரும்பாலும் போந்தாரோ சிற்றின்ப சுகத்தில் உள்ள தோஷங்களை உணர்ந்தவர்கள் பகவானிடத்தில் ஈடுபடுகின்ற என்பதை பார்த்துக்கள். அந்த சிற்றின்ப தோஷம், அந்த வேண்டாம் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்குங்க. எடுத்த உடனே சாப்பாடு இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்கிறத கம்ப்ளீட்டாக ஒதுக்க முடியாது. முதல்ல இது சாப்பிடக்கூடாது, இந்த வருஷம் இதை சாப்பிடக்கூடாதுன்னு ஒதுக்கிடுறேன், அடுத்த வருஷம் அதை சாப்பிடக்கூடாதுன்னு ஒதுக்கிடுறேன். இந்த ஆகார நியமனம் நம்மளுக்கு இருந்தாலே, ஆகார கட்டுப்பாடு இருந்தாலே நம்மக்கிட்ட ரஜோகுணம் தபோகுணம் நம்மக்கிட்ட போயிடும். நம்மளுக்கு சத்துவகுணம் வளர ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு எல்லாம் பேசிக் நம்மளுக்கு சாப்பிட்ற அந்த சாப்பாடு தான். அதனால தான் நம்மளுடைய புத்தியெல்லாம் கெட்டு போகிறது. அதை தான் சொல்கிறேன். அந்த தோஷத்தெல்லாம் சிற்றின்ப தோஷத்தில் நம்ம இது பண்ணால் என்ன சாப்பிட்டா என்ன, எல்லாம் அந்த மலமாக தான் போகணும். அந்த நாக்கில் தான் சுவை. சாப்பிட்ற அந்த நிமிஷம் அந்த நாக்குக்கு சுவை, அடுத்த நிமிஷம் வயிற்றுக்கு போனால் அதான் தெரிய போதா, அது மலமாக போனால் அதான் தெரிய போதா. அந்த நாக்கில் ஏற்படுற அந்த ஒரு நிமிஷத்து சுவைக்கோசரம் அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம். அந்த வேண்டாததெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அந்த நாக்கில் இன்பம் ஏற்படுறதுக்கோசரம் அந்த நேரத்தில் வேறு ஏதாவது ஒன்று நல்ல காரியத்தை பண்ணலாமே, பகவானுக்கு பிடிச்சதை ஒன்று பண்ணி அவனுக்கு சமர்ப்பிக்கலாமே அப்படின்னு சொல்கிறான். யானை போல் பலிஷ்டமான நமது புலன்களை அடக்கியவனும் நம் விஷயத்தில் மாறான எண்ணத்தை அழிப்பவனும். யானை, குதிரை, எத்தனை உதாரணங்கள் சொன்னாலும் நம்மளுடைய கண்ணு காது மூக்குக்கெல்லாம்
எடுப்பே ஆகாது. அப்பேற்பட்ட கொடுமையான கண்ணு காது மூக்கு நம்ம பண்ணின பாவத்துக்கு அது அத்தனையும் நம்மளுக்கு கட்டுப்படாத போயின்னு இருக்கோம். அதை அந்த மாறான அவனுக்கு மாறான அவனை நினைக்காத மனசை கொடுக்குறவ நம்மிடம் உள்ள ஜெகன்மோகினியான மாயையே. நம்மளுக்கும் அவனுக்கும் மாயைங்கிற திரை இருக்கு. அந்த திரைய அவன் விடுவிப்பவன் அந்த பகவானை எப்போவுமே துதி செய்வாயாக அப்படின்னு சொல்லி தாயார் நம்மளுக்கு இது பண்ணுறார். நம்மளும் எப்படியாவது முயற்சி பண்ணி ஒரு வைஷ்ணவனா மாறுறதுக்கு முதல்ல நம்ம முயற்சி பண்ணுவோம். நம்ம மனசில் கொஞ்சம் கொஞ்சமாக அவனை நினைக்க ஆரம்பிப்போம். நினைக்க 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 பரமானந்தம் நம்மளுக்கு காத்துருக்குன்ற அந்த அறிவு நம்மளுக்கு வந்துடுதுன்னா அந்த பரமானந்தத்தை எப்படி அடையிறதுங்கிற வழி அவன் நம்மளுக்கு காட்டி கொடுப்பாங்கிறத பெரியவாள்லாம் எடுத்து சொன்னதை அடியின் சிற்றுரைய உரைச்சிருக்கேன். நிறைய குற்றங்குறைகள் இருக்கும். அடியனை க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். அடியேன் வேயர் புகழ் வில்லிபுத்தூர் ஆடி பூரம் மேல் மேலும் மிக விளங்க விட்டு சித்தன் தூய திருமகளாய் அரங்கனார்க்கு துடாய் மாலை முடி கூடி சொலுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டு ஆரைந்தும் நீ உரைத்த தையொரு திங்கள் பாமாலே நாக புகழ் 143 அன்புடனே அடியேனுக்கு அருள் செய் நீயே. ஆண்டாள் திருவடியிலே சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் வஸ்து. இன்னைக்கு 15வது பாசுரத்தை வைஷ்ணவனுடைய தத்துவத்தை எவ்வளோ அனுபவிக்க முடியுமோ அனுபவிச்சிருக்கோம். இதை மனசில் வச்சுட்டு நாளைக்கு நாயகனாக நின்ற வாசலில் இருக்கிறவாளெல்லாம் போய் எழுப்ப போகிறான்னாக்க நம்மளுக்கு காவலாக இருக்கிற அந்த ஆத்மாவை நம்மளுடைய மனசு எழுப்பணுங்கிற விதத்தில் அந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு. அடியே நாளைக்கு தொடர்ந்து அனுபவிப்போம்.